வேர்க்கொம்பு பெற பயன்படுத்தாமல். இருமல் ஆஸ்துமா நோய்க்கு மருந்தாக பயன்படும் செடி எது? இது இருமல் முட்டு வருத்தம் இருக்குதானே? இது அது சளிக்கு. இது என்ன சாமான்? சூதுவளை. இல்ல இல்ல. என்ன சாமான்? கண்டங்கத்தரி. சரிதானா? இருமல் ஆஸ்துமா நோய்க்கு மருந்தாக பயன்படும் செடி கண்டங்கத்தரி. இதெல்லாம் படிச்சு வைக்கும் போது வந்துட்டா என்ன செய்யறது? பூச்சிகளை உண்ணும் தாவரங்கள். சரிதானே? பூச்சி உண்ணும் தாவரங்கள். நெப்பந்திசை அல்லது கண்டி தாவரம் துரோசிடாண்டி இருக்கக்குள்ள. நெப்பந்திசை அல்லது கண்டி தாவரம். அடுத்தது துரோசீரா இருக்கு. இதுதான் பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். சரி, பூச்சிகளை போய் தேடி போய் பிடிக்காது. அதுல வாசம் வீசும். அதுல அந்த வாசத்துக்கு பூச்சிகள் வந்து அந்த பூவை சாப்பிட விட பூவை என்ன செய்யும்? அதை மூடி போட்டு வச்சிருக்கும். பிடிச்சி சாப்பிடும். சரிதானே? இதான் பிள்ளைகள் பூச்சி ஒண்ணு தாவரம் பாருங்க. சரியா? ரைட். பாருங்க பிள்ளைகள், இப்படியே போறார் பூச்சி வாசத்துக்கு. உள்ளுக்கு ஒரு தண்ணி மாதிரி கொண்டு திரவம் ஒன்று இருக்க முடியாது. அது குடிக்கிறதுக்கு மாதிரி தான் போவார். போன உடனே சரி அவட்ட பாடு சரி. வீடியோ வழங்கி நான் பார்த்தனியலோ என்னென்ன வாங்கிட்டவங்க காட்சிகளை பார்த்தீர்களா? சரி, அடுத்தது பார்ப்போம். இது என்ன சாமான் பிள்ளைகள்? கரப்பு. கரப்பு. அன்னைக்கு படிச்சதுல ஓ கடப்பு. இது என்னது பாவிக்கிறது? மீன் பிடிக்க. எங்க பிடிக்கிறது? ஆழம் குறைஞ்ச நீர்நிலைகளில் மீன் பிடிப்பதற்கு கரப்பு பாவிக்கப்படும். ஆழம் குறைஞ்சு தண்ணி இல்லாத குறைஞ்சது. அன்றைக்கு நாங்க ஒரு கேள்வியில சின்ன குழப்பம் வந்ததில் ஒரே கேள்விக்கு ரெண்டு விட என்ன அத்தாங்கும் கிடப்பும் வந்தது, கரவலையும் வந்தது. அத்தாங்கும் இதுவும் ரெண்டும் ஒரே விடியன்னு சொன்னாங்களோ அது இந்த விளக்கம் தான். இது பாருங்க, இதான் ஆழம் குறைந்த நீர்நிலைகளில கரப்பு மீன் பிடிப்பது. என்னென்ன பாருங்க, முழங்காலுக்கெல்லாம் தண்ணி நிற்குது. இந்த கூடியால என்ன செய்வோம் போட்டு மீன் இருக்கிற இடத்துல அமர்த்தி பிடிக்கணும். அப்ப மீன் என்ன செய்வோம்னா வெளியிடங்களுக்கு போகாது, அதுக்குள்ளே நின்று கொள்வது. மேலால கையை விட்டு அந்த மீன்களை பிடிக்கிறது. சரிதானே? இதான் என்ன சாமான்? கரப்பு. சரியோ? பாருங்க,
காட்டுங்க மீனை கொஞ்சம் காட்டுங்க. ரைட். பிள்ளைல என்ன பண்ண அவந்தி கூட கையை விட்டு திருடி நம்ம என்ன செய்யணும் மேலால? மேலால கையை விட்டு மீனை தேடி எடுக்கிறது என்ன? இதான் நான் பாருங்க, இது ஆழமான நீர்நிலையோ இல்ல, ஆழம் குறைஞ்ச நீர்நிலை. அப்ப இதுல என்ன செய்வோம்னா கொண்டை கொண்டை மீன் எப்படி அமர்த்தி போட்டு அதுக்குள்ள இருந்தா மேலால கையை விட்டுட்டு கட்டி பிடிக்கிறது. அது பெரும் பாருங்கிறான் அத்தாங்க. சரியே இது காணுமே என்ன? இதான் பிள்ளைகள் கரப்பு. மறக்க கூடாது. வீடியோ காட்சியோட படிப்பிக்கிறேன் பேருந்து எல்லாம் மறந்து கொண்டு வந்து கேட்கிறேன். சரியே ரைட். கரப்பு சரி. அடுத்தது இது என்ன சாமான்? இது அத்தாங்கு. இதுதான் அத்தாங்கு. சரிதானே? அதுல பிடிச்ச மாதிரி இதுலையும் மீனில் என்ன செய்யறது? மீன் இருக்கிற இடங்களை தேடி தேயிலை வடி மாதிரியே கிடக்கும். என்ன மாதிரி இருக்கும்? தேயிலை வடி மாதிரியே கிடக்கும். சரிதானே? தேயிலை வடி மாதிரியே இருக்கும். இதுதான் பிள்ளைகள் ஆழம் குறைஞ்ச கடல்கள் இருக்கு. கடல்கள் இப்ப வாய்க்கால்களை தண்ணியோட இந்த வலையால எட்டி எட்டி மீனை பிடிக்கிறது. வீடியோ போட இல்லை இதுக்கு காட்டுறது. இதைத்தான் சொல்றது அத்தாங்கு. சரிதானே? ஆழம் குறைந்த நீர்நிலைகளில மீன் பிடிக்கிறது. இந்த கடல் புள்ளில இந்த ஆழம் குறைஞ்ச கடல்ல கல் இடவழிகளுக்கு எல்லாம் மீன்கள் நிற்கும். அந்த இடவழி வாசல்ல இந்த அத்தாங்க வச்சுட்டு மீனை கிளக்கி இதுக்குள்ள போய் அம்பிடுவார். சரிதானே? இப்ப நீங்க மீன் தொட்டியுள்ள சின்ன இப்படி ஒரு செட்டப்ல தானே நீங்க மீன்களை பிடிச்சி பிடிச்சி தண்ணி மாத்துவீங்க. அதுதான் இது. சரிதானே? அத்தாங்கு. ரைட்டோ ரைட். அங்க இதை பாருங்க, நீ வித்தியாசமான கணக்குகள் எடுத்திருக்கிறது இன்றைக்கு. எனக்கு பொட்டம் அம்மா ரைட் போய் இதுக்கு விடைய போட போடுற என்ன மூட்டை?
போனோம் அப்படியே. இரண்டு பழக்கடைகளில் விற்கப்பட்ட பழங்களின் விலைகள் பின்வருமாறு. இரண்டு பழக்கடைகளில் விற்கப்பட்ட பழங்களின் விவரம் பின்வருமாறு. பாருங்க என்னன்னா பிள்ளைகள், 3 பழம் 66 ரூபாய், இங்க 10 பழம் 220 ரூபான்னு சொல்லியிருக்கு. அப்ப ரெண்டையும் வச்சு கொண்டு பாருங்க. 3 பழம் 66 ரூபாய்னா ஒரு பழம் எவ்வளவு? எவ்வளவு? 22 ரூபாய் வரும் பிள்ளைகள். மூன்றால பிரிச்சா 66 மூன்றால வகுத்தீங்கள் என்று சொன்னா 22 வரும். ஒரு பழம் 22 ரூபாய். அதே மாதிரி இங்க 10 பழம் இருக்குது. என்ன இருக்கு? 10 பழம் இருக்கு. சரியே, 10 பழம் வேண்டா 10 பழத்தை பிரிச்சா ஒரு பழம் 22 ரூபாய் தான் வரும். ஒரு தோளம் பழத்தின் விலை ஏ கடையிலும் பார்க்க பி கடையில் அதிகமாகும். அது போல ஒரு தோளம் பழத்தின் விலை பி கடையிலும் ஏ கடையில் அதிகமாகும். அதுவும் போல ஒரு தோளம் பழத்தின் விலை 2 கடைகளிலும் சமனாகும். ஏன்? ஒன்று 22 ரூபாய், இங்க 3 பழத்தை தந்து 66 ரூபாய், அங்க 10 பழத்தை தந்துட்டு 220 ரூபாய் போட்டுக்கிறது. அப்ப விலைய பார்த்த உடனே எங்களுக்கு தோன்றும், ஐயோ 220 ஏதோ கணக்கு கிடக்குன்னு யோசிச்சு முடிவு எடுப்போம். இல்லை, சரிதானே? ரைட். இது நாங்க படிச்ச நாங்கள் நேற்று திருப்பியும் இந்த கேள்வியை நான் இப்ப உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். சரியா? எப்படி செய்யறது தெரியும். முதல் பெரிய உதை வச்சுக்கொண்டு இன்னும் பெரிய உருக்களை அடுக்கி உருவாக்குறதுக்கு மொத்தமா எத்தனை தேவை என்றது காண வேண்டும். அடுத்தது சரிதானே, இதுல எத்தனை இருக்குதுன்றதை கண்டுட்டு ஒன்றுல இருந்து ஒன்றை கழிச்சு விட்டா சரி. மொத்தமா தேவையானதுல இருந்து இதை கழிச்சு விட்டா சரி. அது சொல்லுங்க அப்ப. ரைட். சொல்லுங்களேன் அப்படி செய்யறது. நிபாய் அவங்க என்னன்னு எண்ணி பாக்குறதுன்னு சொன்னான். இதுல இத்தனை இருக்கின்றத எப்படி எண்ணி பாக்குறதுன்னு சொன்னான். நசா சொல்லுங்க பாப்போம். நீளம் தர அகலம் தர உயரம் சரி. இதுல இப்ப எத்தனை அடுக்கி கிடக்குன்னு பாக்கணும். அதுல இருந்து கழிக்கணும். இல்ல இல்ல, அது சரி. இப்ப இதுல எத்தனை கிடக்குன்னு எப்படி பாக்குறது? சரியா சரியா? பாருங்க, படிப்படின்னு படிச்சுட்டா இப்ப ரைட். ரைட். பிள்ளைய வடிவா கவனிங்க திருப்பி. ஒரு விடயம் என்னன்னா, இதுல எத்தனை இருக்குன்னு பாக்குறதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். முதலாவது கீழ் அடுக்கில் எத்தனை இருக்குன்னு பாருங்க. முதலாவது அடுக்கு கீழே
இதுல பாருங்க ஒன்று மேல் பக்கமா இத்தனை இருக்கண்ட 1 2 3 4 5 6 7 8 கிடக்கு. அப்ப 8 கிடந்தா அதிന്റെ கருத்து என்ன? முதலாவது தட்டுல இருந்தா 1 8ஆல பெருக்க வேணும், அவ்வளவுதான். 1 8ஆல பெருக்கினா 1 8 8 இது இருக்கட்டும் அப்படியே. இனி பாருங்க மேல மூன்றாவது அடுக்கு கிடக்கு. மேல ஒன்றுல 1 2 3 மூன்றாவது அடுக்குல எத்தனை இருக்குதுன்னா அதுக்கு மட்டும் தான் கிடக்கு. மேல பாருங்க 1 2 3 4 5 6 7 8 கிடக்கு. இப்போ மூன்றாவது அடுக்கில் 8 கிடந்தா பிள்ளைகள் அவரை 3ஆல பெருக்க வேணும். 8 24 24. அப்ப இது ரெண்டையும் கூட்டி விட்டாதான் என்ன வரப்போகுது? 32. இது இதுல கிடக்கிறது. இப்ப இதுல எத்தனை இருக்குன்னு பார்த்தா 32 இருக்கு இதுல உள்ளது. சரிதானே? அப்ப எங்களுக்கு மொத்தமா எத்தனை இருந்தால் ஒரு சதுரமுகியா இருக்குமெண்டா, எத்தனை குட்டி அடுக்கினால் ஒரு சதுரமுகி வருமெண்டா, இந்த படத்துல பாருங்க நீள பக்கமாகவோ அகல பக்கமாகவோ உயர பக்கமாகவோ எத்தனை கிடக்குன்னு பாருங்க. எது கூட கிடக்கு? உயர பக்கத்தால 1 2 3 தான் பிள்ளைகள் கிடக்கு. ஆனா நீள பக்கத்தால 1 2 3 4 கிடக்கு. அகல பக்கத்தாலும் 1 2 3 4. அப்ப 4 தான் கூட கிடக்கு, அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறபடியால் 4ஆல பெருக்குவோம். 4 தர 4 தர 4 நன்னாங்கு 16 16 4 64. 64 இருந்தால் தான் இது ஒரு சதுரமுகியா மாத்தலாம். இதுக்கு மேல இன்னும் அடுக்கி செய்யணும். சரிதானே? அப்ப 64 வேணும் முழுமையான சதுரமுகியா மாத்துறது. அதுதான் இங்க கிடக்குது, எங்களுக்கு 32 கிடக்குது. அப்ப இன்னும் எத்தனை தேவையண்டா 64ல இருந்து இந்த 32 கழிச்சு விட்டா வாரது இந்த 32. சரிதான்? நம்ம விட என்ன? 32. சரிதான முடியாது? கவனமாக இருக்கும். ஏன் மறக்கிறீர்கள்? எத்தனை கணக்கு செய்துட்டோம்? முதலாவது அடுக்கில் எத்தனை இருக்கோ அதை முதலாவது அடுக்குன்னா உண்டான பெருக்குவோம். 2வது அடுக்கில் எத்தனை இருக்கோ அதை 2ஆல பெருக்கும். 3வது அடுக்கில் எத்தனையோ அப்படி பெருக்கி போட்டு மொத்தமா கூட்டி விட்டாதான் அதுல எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பெரும். சரிதானே? அதை விட இதில் எதுவித மாற்றமும் செய்யாமல் மேலதிகமான கட்டைய இன்னும் அடுக்கிறதுக்கு எவ்வளவு தேவைன்னா மொத்தத்துல இருந்து கழிச்சு விடணும். அந்த மொத்தமா இத்தனை தேவை என்று காண்றதுக்கு தான் அந்த மாற்றம் செய்யாமல் செய்யறதுக்கு தான் என்ன செய்யறது? எது நீளமா கூட கிடக்கும் அது என்ன 3 தடவை பெருக்கி விடுவோம். சரிதானே? இதுதான் விடயம். திருநெல்வேலியில் எப்பவும் நான் சொன்னான் உங்களுக்கு, இந்த சதுரமுகியில் இத்தனை சின்ன சின்ன செய்து சதுரமுகிய பெரிய சதுரமுகியை உருவாக்கலாம்டா ஒன்று 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 ஒன்றை வச்சு ஒரு சதுரமுகி, எல்லாத்தையும் 2 2 2 2 4 4 4 2 8 8 வச்சு கொண்டு ஒரு சதுரமுகி உருவாக்கலாம். இல்லையா 3 3ஆல இருக்கிறது 3 9 9 27 அல்லாட்டி 4 4 16 தானே 16 4 64 வரும். அப்ப 1 8 16 1 8 27 64 வரும். ஆக மிஞ்சி போனா 125 5 5 5 5ஆல பெருக்க வேண்டி வரும். அவ்வளவுக்கு போகாது. இதுதானே? இனி மறக்க கூடாது. அன்றைக்கு 2 கேள்வி செய்து போட்டு விட்டுனாங்க. இதுதானே? ரைட். பிள்ளைகள் இப்ப சொல்லுங்க, யாருக்கும் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா அந்த கேள்வியில? சொல்லுங்க. இன்னும் விளங்கையில பிரச்சனையா கிடக்கு? விளங்கையிலையோ? சரி, சரிதான பிள்ளைகள்? வீடியோவில் இருக்கு பாருங்க. வீடியோ போடுறது தானே, அதுல திருப்பி பார்க்கலாம் படிக்கிறது. பிள்ளைகள் ஒரே விடயம் தான், மொத்தமாக இத்தனை இருக்கின்றதை காணுங்கோ. அதுக்கு இப்படி சதுரமுகி தாயக்கட்டையில அடுக்கி கிடக்குது. அப்ப எந்த ஒரு தாய் சதுரமுகியா அடுக்கி கிடந்தா அதுல உள்ள நீளம் இருக்குது.
அகலம் இருக்குது, உயரம் இருக்குது. நீளம் அகலம் உயரம் இருக்கு. நீள பக்கத்தால் ஏத்தின, அகல பக்கத்தால் ஏத்தின, உயர பக்கத்தால் ஏத்தின அடுக்கி கிடக்குன்னு பார்க்க வேணும். அப்ப இதுல பாருங்கோ, இது மேல வாரம் இவ்வளவு உயரம் இந்த பக்கம், இது நீளம், இது அங்கால அகலம் போகும். சரிதானே? ரைட். அப்ப இதுல எது கூட கிடக்கும்? 1 2 3 4 கட்ட கிடக்கு ஒரு பக்கத்துக்கு. என்ன 1 2 3 அகலத்துக்கும் 4 தான் கூட கிடக்கு. கூட கிடக்கிறபடியா 4 3 தரம் எழுதி பெருக்குங்க. 4 தர 4 தர குறைய கிடக்கிறது வேண்டாம் எங்களுக்கு 4. அப்ப மொத்தமா இருக்கிறது 64 விரும்பல. முழு உருவாக்குறதுக்கு 64 இன்னும் 64 இருந்தா இந்த தாயக்கட்டையை முழுமையாக்கலாம், முழுசாகும். 64 சேர்ந்ததான் இந்த தாயக்கட்டை என்ன செய்யும்? பெரிய முழு உருவமா கிடக்குது. குறையா இல்லை கிடக்குது, எல்லாம் பாதியா விட்டுப்பட்டு. ஆனா அப்ப முழுமையா ஒரு மொத்தமா தேவையானது 64. இப்ப இருக்கிறத காண்றதுக்கு தான் என்ன செய்யறது? முதலாவது அடுக்குல இருந்தா ஒன்றால பெருக்குங்க. முதலாவது அடுக்கில் 8 கிடக்குது கீழே, அதை மேல் பக்கத்துல பாருங்க. இதான் முதலாவது அடுக்கில் 8 கிடக்கு. அப்ப ஒவ்வொரு 8 8. அடுத்தது மூன்றாவது அடுக்கிலே விட்டு கிடக்கு. அவரை 3ஆல பிரிக்கலாம். 3 8 24. கூட்டினா இந்த 32 என்ன சமன்? மொத்தமாக இதுல இப்ப இருக்கிறது ஒரு சதுரமுகியை உருவாக்க இதுக்கு தேவையானது 64. அப்ப 32 இருக்குண்டா இன்னும் ஒரு 32 வந்தா இவன் இடைவெளியெல்லாம் நிரப்பி ஒரு சதுரமுகி பெரிய கட்டையா அடுக்கலாம். சரிதானே? ரைட். இதை செய்வோம். மூன்றாவது விடை. எல்லாம் படிவம் எல்லாம் கிரையில் சொல்லுவோம். மூன்றாவது. 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 சும்மா சொல்லக்கூடாது. மூன்றாவது செய்து பார்த்துட்டு சொல்ல வரும். சார் மூன்றாவது. இரண்டாவது. மூன்றாவது. மூன்றாவது. மூன்றாவது படி போட்டா இன்னும் எப்படி வரும்? ஒவ்வொன்றுக்குள்ளே எவ்வளவு இருக்கும்? சமனாகும். எவ்வளவு வரும் இல்லையா? சமனாகும். அது ஐயா சும்மா 1 2 3 கிடக்கு இது ஒன்றதுக்கு இவ்வளவு சொல்றது. 1000 மில்லி லிட்டர். சரிதானே? இதுல பெருக்கல் பிரித்தல் எல்லாம் வேகமாக இருக்க வரும். சரியா? இனி நாள் நெருங்கி கொண்டிருந்தது. இப்போ விரல் எடுத்து கூட்டி பிரிக்கணும்னா கஷ்டம். பாருங்க, ஏபிசி எனும் 3 பாத்திரங்களுடைய நீரின் அளவு சமநிலைக்கு வருவதாயின் செய்ய வேண்டிய மாற்றங்களை தருக. இருக்குல்ல 900 மில்லி லிட்டருக்கு இதுல 600 இருக்குது, இதுல 1200 இருக்குது. மூன்றும் சமனா வேணும் வேண்டாம். நாங்கள் என்ன செய்யலாம்டா, இந்த மூன்றையும் கூட்டுவோம். பாருங்க, 3 பாத்திரத்துக்குள்ளே உள்ளது எவ்வளவு? இந்த மூன்றையும் கூட்டினா போல 2700 மில்லி லிட்டர் வரும். ஓமை இல்லையோ? 900 900 600 1500 1500 1500 2700 மூன்றிலையும் உள்ளது. இவரை 3ஆல பிரிச்சு விட்டா 900 பெற முடியும்.
அப்ப ஒரு பாத்திரத்துக்கு நிக்க வேண்டியது 900. அப்படின்னா மூன்றும் சமனாக இருக்கும். அப்ப 900. அப்ப ஏற்கனவே ஏக்குள்ள 900 தான் கிடக்குது. அப்ப இவர் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப இப்ப 600 இருக்கிறவர், இந்த 600 மில்லி லிட்டரா இருக்கிறவருக்கு இன்னும் எவ்வளவு தேவை? 600 மில்லி லிட்டரா இருக்கிறவருக்கு இன்னும் எவ்வளவு தேவை? எவ்வளவு தேவை முடியாது? 300 300. லிட்டர். அப்ப 300 வந்தா தான் இவர் என்ன செய்வார்? இவர் 90. 900 மாறுவார். இவர் 1200 இருக்கிறார். 900 ஆகுறதுக்கு இன்னும் குறைக்கவில்லை வேணும். எவ்வளவு குறைக்க வேணும்? 300. 300 குறைச்சி கொண்டு இவருக்கு கொடுத்து விட்டாச்சு. அந்த 300 மில்லி லிட்டர் எவ்வளவு என்று சொன்னா, சியில் உள்ள நீரில் 1/3 நீரை பியினுள் ஊற்ற வேண்டும். இது சரியா இருக்குமோ? பிள்ளை 1200 மில்லி லிட்டரை மூண்டா பிரிச்சு ஒரு பங்கு 400 மில்லி லிட்டர் வரும். மூண்டா பிரிச்சு ஒரு பங்கு 400 மில்லி லிட்டரை கொண்டே ஊத்தட்டாம். அது படுப்புல ஏயில் உள்ள நீரில் 300 மில்லி லிட்டரை பியினுள் ஊற்றி சியினுள் இருந்து 1/3 எடுக்க வருமா? ஏற்கனவே கிடக்குது 800, 900 வந்துடும். அப்ப இவரும் பொருத்தம் இல்லை. மூன்றாவதால் சியிலிருந்து சி 1200 4 பிரிச்சு ஒரு பங்கு 300 மில்லி லிட்டர் அதனை பியில ஊற்ற வரும். அதனை பியினுள் ஊற்ற வேண்டும். தெளிவாயிரும் போகும். மூன்றுக்கும் சமனா பிரிச்சு கொடுக்குறேன்டா, மூண்டையும் கூட்டி போட்டு 3ஆல பிரிச்சு கொடுத்தீங்கன்னா 3க்குள்ளும் இருக்க வேண்டியது வரும். பிறகு வேந்து இருந்ததுல வச்சு மாற்றம் என்ன செய்ய வேணும்னு சொல்லி நாங்க முடிவெடுக்கலாம். சரிதானே? ரைட். 1, 2, 3, 4. இந்த 4க்கும் மலமலட்டு பிடியே நோட் பண்ணுவோம். நோட் பண்ணி போட்டு மெசேஜ்ல போடுவோம். சரிதானே? ரைட். கிணற்றில் எப்போதும் என்ன கிடக்க மாட்டாரே யோசிங்க. சரியே, இது வாசிச்சு போடுறானே. போய் பார்ப்போம். இது எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குல்ல. ரைட். இந்த கிணத்துக்கு என்ன கிடக்குன்றது இப்ப பிரச்சனையா கிடக்கு. கிணறு இருக்கு.
சரியான பிள்ளைகள் ரைட். கிணறு ஒன்றில் எப்போதும் இருப்பது. சரிதானே? ஓப்புள்ளவுடன் கதைக்கு போவோமா? பிள்ளைகள் கிணறு ஒன்றில் எப்பவும் இருப்பது. வாளி எந்த நேரம் கிடக்கும் சில நேரங்கள்ல? சொல்லுமா? ஆ? இல்லாமல் வெலாம். அப்ப அவர் பெற மாட்டார். கண்ணி சில நேரங்கள்ல இருக்காதானே, சில கிணறுகளுக்கு பத்தி போயிருக்க முடியாது, கண்ணி இல்லாமல் இருக்கும். சரிதானே? ஆனா ஆழம் இருக்குமோ இல்லையோ, ஒரு அடியோ 2 அடியோ 100 அடியோ இன்னொரு ஆழம் ஒன்று இருக்கும் தானே. ஆழம் இருந்தா தானே கிணறு அது. ஏன்னா அப்ப எப்பவும் இருப்பது தண்ணி இல்ல, அது சொல்லிடாது இருக்கும். ஆனா கிணறு கண்டி ஆழமா கிடந்தா தான் அது கிணறு. அப்ப ஆழம் எப்போதும் இருப்பது ஆழம். பாடசாலையில் அதிகமாக இருப்பவர்கள் மாணவர்கள். சரியோ, மாணவர்கள். இப்ப பிள்ளைகள் சில பள்ளிக்கூடங்களுக்கு 3 பிள்ளைகளுக்கு 4 ஆசிரியர் இருக்கிற பள்ளிக்கூடம் இருக்குது. 1 பிள்ளைகளும் பெறாத பள்ளிக்கூடங்கள் கூட ஆசிரியர் மாதிரி இருக்கணும், அதிபரம் இருக்கும். அப்படி எல்லாம் இருக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள். அவ்வளவு பள்ளிக்கூடத்தில் இந்த பிரச்சனை இருக்குல்ல. சரி, வைத்தியசாலை ஒன்றில் அதிகமாக இருப்பவர்கள் ரைட். பனை வடலி போல என்ன வரும்? நெல் நாட்டு. இது தென்னை மாறி வந்திருக்க, சரி தென்னை பிள்ளைன்னு வந்திருக்கலாம். ரைட். குயவன் மண் போல என்ன சிலை இருக்கிறது, சிற்பிக்கு கல். சரிதானே? ரைட். வடிவாக்கிரை தீங்குயில வடிவாய் யோசிச்சு பாருங்க கணக்கா. கதை புத்தகம் ஒன்றிலிருந்து ஒவ்வொரு கதையும் 18 பக்கங்களை கொண்டதாகும். புத்தகத்தில் இருந்து 3வது கதை 58ஆம் பக்கம் முடிவடைகிறது. பாருங்க என்ன ஞானத்துக்கு 40 இல்லாம இருக்குது. பிள்ளைகள் கவனமா இருக்க வேண்டிய விட மிஞ்சது அறிஞ்சு பாருங்க. சரிதானே? 18 பக்கம். 3வது கதை 58ஆம் பக்கம் முடியுதுன்றா அவர் 18 பக்கத்தை முடியவர்.
ரெண்டாவது கதை எங்க வந்து முடியும்னா 40ஆம் பக்கம் முடிவார். 40 முடிஞ்சாதான் அடுத்தது எங்க போவார், 41ல இருந்து அடுத்தது பெருமங்கால. 41ல இருந்து இப்போ 18 பக்கம் தான், 18 வந்து 58 வரும். 40ன்றது 40 விட்டு தான் நான் கலப்ப போறாங்க. சரிதானே? அப்ப விட வந்து 41. கதை ஆரம்பமாவது 41. 41 40லேயே ஆரம்பிக்குதுன்றா போல 40 சேர்ந்து 19 பக்கம் மட்டும் வந்து ஆரம்பமாவது 41. இதுல பெற்ற பிள்ளைகளுக்கு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இதுல படிக்கிற வீடியோ எல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இன்றைய படிச்ச இன்றைக்கு அதில் அப்லோட் பண்ணிடுவேன். நான் லிங்க் போடுவோம். நீங்க அந்த யூடியூப்புக்குள்ள போனீங்கன்னா படித்த பாடங்கள் எல்லாம் வீடியோவா கிடைக்கும். பல மெட்டாக்களுக்கு படித்ததும் உங்களுக்கு படித்ததும் உங்களுக்கு 2026 போட்டு வரும். அந்த 26 கொஞ்சம் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா சரி. மற்றது 27 குடியாக்களுக்கும் அதில் போடப்படுது. ஆறு. 6 சார் 6. 6 என்ன? Right. 6 சார். 6 ரைட் பாப்போம். வடிவா கிடைங்க. இந்த அவசரப்பட்ட குடி எழுதுறியாது. நிதானமா யோசிங்க. ஒவ்வொரு கேள்வியும் வெயிட்டான கேள்வி போட்டுருக்கிறார். நான்கு நிமிடங்கள் சார். 4 நிமிடம் எல்லாம் மாறி மாறி வருது. ரைட் பாப்போம். மற்றவர்களுக்கு என்ன வருது? சார் 4 நிமிடங்கள். 4 நிமிடங்கள். சார் தத்வஜனுக்கு எத்தனை வருது? தத்வஜனுக்கு இரண்டாவது உடை. இரண்டாவது விடை. சரியே. ரைட். பாம்பு பிள்ளைகள் பாருங்க. இவ்வளவு படிப்படி என்று படிச்சு போட்டு திரும்ப வந்து நிக்கிறீர்கள். எழுது பாம்பு ஏணி போ பாம்பு கொத்தி கீழே வந்த மாதிரி. இங்க பாருங்க, பஸ் வண்டியானது வீதியில் சமமான இடைத்தூரங்களில் அமைந்துள்ள 4 மின்கம்பங்களை கடந்து செல்வதற்கு. அப்ப 1 2 3 இதான் 4 மின்கம்பம். இந்த 4ஐயும் கடக்கிறதுக்கு இதுல இருந்து எவ்வளவு போவாருன்னா 12 நிமிடம் எடுக்குதாம். அப்ப எத்தனை இடைவெளி? 4 மின்கம்பம் வேண்டா 3 இடைவெளி தான் பெறும். 3 இடைவெளி என்றா ஒரு இடைவெளிக்கு எத்தனை? இந்த 12 நிமிடத்தை 3 பிரித்து விட்டீங்கன்னா 4 நிமிடம் வரும். சரி, என்னென்று வரும்? 4 நிமிடம் என்று வரும். சரிதானே? 4 நிமிடம் வரும். சரி, இதுதான் அந்த கணக்கு. அவ இப்ப கேட்டு கிடக்கு என்ன? செல்வதற்கு 12 நிமிடம் எடுத்தது. 2 மின்கம்பங்களை கடக்கும். இந்த 2ஐயும் கடக்க எவ்வளவு தேவை? 4 நிமிடம் தேவை. சரிதானே? 2 மின்கம்பங்களை கடக்கும். 3 மின்கம்பங்கள் 8 நிமிடம் மட்டும் வந்துடும்.
இவ 4 போட்டு என்ன செய்கிறீர்கள்? 12 நாலால பிரிக்கிறீர்கள். பிரிச்சா 3 வருது உங்களுக்கு. அப்ப 2 கம்பத்துக்கு 6. அதான் கூட தயாம செய்து சொல்றேன். இந்த கம்பம் தூண் கணக்கு போஸ்ட் கணக்கு பெருகுதுன்னா நிச்சயமா இதுக்கு இடைவெளி என்றதை மறந்துடாதீங்க. இந்த இடைவெளி என்ன 4 கம்பம் 3 இடைவெளி. அப்ப மூன்று இடைவெளியை தாண்டி போகுதான் 12 நிமிடம். நீங்க கோழி முட்டைக்கு கணக்கு பார்த்த மாதிரி 12 அப்ப 4க்கு 12 அழைப்பிச்சா 3 பேருமே என்ன 3. ஓகே, அப்ப 4 கணக்கா 3 2 கணக்கா 6 தானே என்று இப்படி எழுதிய. சரியே, ரைட் ரைட். இது கொஞ்சம் வித்தியாசமா கரைச்சி வடிச்சு எடுத்த கணக்கு பிள்ளைகள். இதை பாருங்க, நாங்க திரும்ப திரும்ப படிச்ச விடயம்தான் இந்த வடிவத்துல இப்ப தந்துகிறார். இது முக்கியமான கேள்வி, கொஞ்சம் படிவா பாருங்க எல்லாரும். உண்மையிலே இது புரிஞ்சு கொள்ள கஷ்டமா கிடக்கின்றாக இருக்கா சொல்லுங்க. சார் எனக்கு விளங்கல. ரைட். சார் விளங்கல. ஒரு விடயத்தை பாருங்க, இதுல அப்பிள் பழம் தோடம் பழம் மாம்பழம் வந்து இந்த பழங்கள் தான் இந்த அட்டவணை தந்திருக்குன்னா இந்த 200 ரூபாய் யாருன்னு கேட்டா அப்பிள் பழத்தின்றையும் இப்படி இந்த பக்கம் வார அப்பிளின்றையும் மேலே இருந்து வார தோடம் பழத்தின்றையும் விலை தான் 200 ரூபாய். அப்பிள் பழம் தோடம் பழம் 200 ரூபாய். அப்ப 120 ரூபாய் என்ற இந்த பழமா இருக்குன்னு சொல்லுவாங்க. தஸ்னியா சொல்லுவாங்க, இந்த பழமா இருக்கும். எந்த பழம்? சார் மாம்பழமும் தோடம்பழமும். ரைட், அதுதான் விடயம். சரிதானே? அப்ப இது வந்து மாம்பழத்திலே தோடம்பழத்திலே விலை 120 ரூபாய். அப்ப 140 எதுவாக இருக்கும் பிள்ளையா சொல்லுங்க எல்லாரும். 140 അപ്പിലോട്ടും മാമ്പഴത്തും. அப்பிளிന്റെയും மாம்பழத்தின்றையும் விலை 140 ரூபாய். இது நாங்கள் இப்படியே வச்சு வச்சு பார்த்து கொண்டிருந்தோம். இதோ பெரிய ஒன்றும் விளங்காத மாதிரி புரிஞ்சு கொள்ளாம இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதைத்தான் நாங்கள் எங்கட பாணிக்கு எடுப்போம். ரைட். தோடம்பழம் அப்பிள் 200 ரூபாய், தோடம்பழம் மாம்பழம் 120 ரூபாய், அப்பிள் மாம்பழம் 140 ரூபாய். இனி செய்யலாமோ செய்யலாதோ சொல்லுவோம். இனி செய்யலாமோ செய்யலாதோ? செய்யலாம். என்ன செய்ய வேணும்? மொத்தத்தையும் கூட்டணும் சார். மூண்டையும் கூட்டிட்டு பிள்ளைகள் 2ஆல பிரிக்க வேணும். மூண்டையும் கூட்டிட்டு
இரண்டால பிரிச்சா என்ன வரும்? 460 கூட்டினா மிச்சம் 230 வரும். 230 தான் என்ன என்ன சொன்னா படிக்கிறாங்க? 230 மூன்றிന്റെ തോടമ്പളം മാമ്പഴം ആപ്പിൾ പഴത്തിന്റെ വില தான் 230 அப்ப மாம்பழம் காண வேணும்ன்றா என்ன செய்ய வேணும்? மாம்பழம் இல்லாத வரிசையில கொண்டே கழிக்க வேணும். இதுல மாம்பழம் இல்லை. அப்ப 230 இருந்து அந்த 200 கழிக்க வேணும். மாம்பழத்தின் விலை 30 ரூபாய். இது இது மாம்பழத்தின் விலை 30 ரூபாய். ரெண்டாவது லைன்ல யார் இல்ல? அப்புள் பழம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? ரைட். மூன்றாவது பார்ப்போமா? ரைட். ரெண்டாவது கப்பல் இங்க பாருங்க. கீழே கிடக்கு அப்புள் 230 இருந்து 120 அப்புளின் விலையை கழிச்சு விட்டா சரி 110 ரூபா வரும். அடுத்த மூன்றாவது லைன்ல யார் இல்ல? தோடம்பழம் இல்லை. அப்ப 230 இருந்து 140 கழிச்சு விட்டா மிச்சம் 90 ரூபா வரும். இது படிக்கிறாங்களா திரும்ப திரும்ப? ஓமை இல்லையோ பிள்ளைகள்? ஓ அப்ப இந்த அட்டவணையை பார்த்துட்டு நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? இதை வேறு என்று யோசிக்கிறீர்கள். அதுதான் இதுல சொல்லி இருக்கு. வித்தியாசமான நாங்கள் இதுவரைக்கும் இந்த அட்டவணையை பார்த்து செய்யவே இல்லை. சரிதானே? ரைட். புரிந்து கொண்டீர்களா? விளங்கிது அப்படின்னு சொன்னீங்களா பிள்ளைகள்? அப்ப இனி போட விடாம இது இப்படி கணக்கு வந்தா இந்த ரெண்டு இப்படி போட்டு வார கணக்கு வந்தா தயவு செய்து போட விடாதேங்க. கூட்டி போட்டு 2ஆல பிடிங்கோ உள்ளது வரும். ஏன் 2ஆல பிடிக்கணும்னா தோடம்பழம் 2 தரம் வருது, அப்புள் பழம் 2 தரம் வருது, மாம்பழம் 2 தரம் வருது. அதனாலதான் இது இப்படி பிரிவுடையது. சரிதானே? ரைட். இது வரும். தோடம்பழம், அப்புள் பழம், மாம்பழத்தின் விலை 230 ரூபாய். ரைட். இதை வடிவாக்கிறீங்க பிள்ளைகள். தாமதிச்சாலும் பரவாயில்லை. எங்களுக்கு தேவை ஒவ்வொரு விடயத்தையும் ஆழமாக புரிஞ்சு கொண்டு மனதில் பதிய வைக்கணும். சரிதானே? அதை விடயத்தை பாருங்க. இதை படிக்கிற கேள்வி முழுக்க வித்தியாசம் வித்தியாசமா தான் கிடக்குது.
ஒரே இலக்கம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தரவைகள் இருக்கத்தக்கதாக 20 அட்டைகளில் ஓர் இலக்கம் வீதம் எழுதப்பட்டுள்ளது. அது என்னன்னா 20 காட்டெழுத்து புள்ளிகள் இலக்கம் எழுதுறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 எழுதுறாங்க. எழுதி வச்சுக்கிறாங்க. அது இந்த இலக்கம் எழுதுறவை என்று தெரியல. சில வேளை எல்லா காட்டிலும் 1 எழுதி இருக்கலாம், எல்லா காட்டிலும் 2 எழுதி இருக்கலாம், இல்ல மாதிரியோ ஏதோ இலக்கங்கள் எழுதப்பட்டுக்கிறாங்க. சரிதானே? அப்ப இதுலதான் சொல்லி இருக்குது ஆக கூடுதலா 10 அட்டைகளில் இருக்கும் கூட்டுத்தொகை 12 ஆகும். 10 அட்டையில 10 காட்டில எழுதின நம்பரை கூட்டினாலே 12 தானா இருக்குது. 10 காட்டிலே வண்டி கொண்டு போவோம் 12 தான் இருக்குது. இதை யோசிச்சு பாருங்க என்னண்டு. சங்கட பகுதியில் விளங்குது பாருங்க. அப்ப இதுல 12 கூட்டினா 12 பேரோம்னா 10 காட்டை கூட்ட போறோம்னா இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்க. ஒன்று எழுதப்பட்ட அட்டை 2 3 4 5 7 8 காட்டுல ஒன்று எழுதிருக்கு. அப்ப ஒன்றே கூட்டினா எத்தனை பேர போகுது? ஓப்புல கிடக்க கதை 8 காட்டுல கிடக்கு எங்களுக்கு 12 வரும். சொல்லுமா? 8 காட்டிலையும் ஒன்று ஒரு இலக்கம் திரும்ப திரும்ப எழுதலாம் தான் சொல்லி இருக்கு. அப்ப எழுதினா 8 2 2 இப்ப பாருங்க 10 காட்டு வந்துட்டுது. 10 காட்டிலையும் 12 கூட்டிதான் வருது. நம்ம மொபைல்லையோ 10 காட்டிலையும் 12 வருது. சரிதானே? 10 காட்டிலும் என்ன வருது? 12 வருது கூட்டினா. ஒன்று வருது. இப்ப சொல்லுவா இது புரிஞ்சு கொண்டீங்களா பிள்ளை இந்த விஷயம்? என்ன சொல்லுவா? 10 காட்டிலே விழுத 12 வருது. 10 காட்டையும் எழுத 12 வந்துட்டு. அப்ப இனி இன்னும் எத்தனை காட்டி இருக்கு பிள்ளைகள்? எத்தனை இருக்கு? இன்னும் 10 காட்டு இருக்கு. அப்ப அந்த 10 காட்டிலையும் இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு இருக்கக்கூடிய ஆகக்கூடிய பொறுமதி எவ்வளவா இருக்கு? 10 காட்டுல இருக்கு. அதுல உள்ள இலக்கங்கள் எல்லாத்தையும் கூட்டு ஆக கூடுதலான பொறுமதி பெறணும். அப்ப ஒரு காட்டில எத்தனை எழுதலாம்? இருக்கிற இலக்கத்திலே கூடுதலான இலக்கம் எழுதி உங்களுக்கு கூட பொறுமதி வரணும். எவ்வளவு எழுதலாம்? இப்ப உங்களுக்கு ஒரு ஆள் வந்து கேட்கிறார் உங்கள்கிட்ட 10 காட்டை தந்து போட்டு 10 காட்டை தந்துட்டு உங்கள்கிட்ட கேட்கிறார் இலக்கத்தை எழுதணும். ஒரு டிஜிட்டில் உள்ள இலக்கம் தான் 1 தொடக்கம் 9 வரையான இலக்கம் தான் இலக்கம். அதுல ஒரு ஏதோ விரும்பின இலக்கத்தை நீங்க எழுதலாம். நீங்க எழுதி கொடுக்குற இலக்கத்துக்குரிய காசு நான் தருவேன் என்று சொல்றாரு. அந்த 10 காட்டுல இப்ப ஒரு காட்டுல 5 ரூபா எழுதிக்கிறார். 5 எழுதினீங்கன்னா 5 ரூபா தருவார். அப்ப நீங்கள் ஒரு காட்டுல எந்த இலக்கத்தை எழுதுவீங்க? 9 எழுதுவியல். ஏன்? அப்பதான் எங்களுக்கு கூட காசு வரும். 10 காட்டில் 9 9 9 எழுதி கொடுத்தா வருமா வராதோ காசு? வருமல்லே? அதுதான் பிள்ளைகள் 9 9 எல்லா காட்டிலையும் நாங்க 9 அடிக்கிறோம். அப்ப 9 எவ்வளவு தொகை வருது? 90 வரும். எங்க வருது? 90.
ஒரு காட்டுல திரும்ப திரும்ப எழுதலாமண்டா ஆக கூடுதலான பொறுமதி 90. அப்ப இங்க 12 போட்டபடியா தமிழ்ல நாங்கள் என்ன செய்யலாம்? 12 காட்டுக்கு வைத்த மாதிரி எல்லாத்திலும் ஒன்று போட்டு கடைசியில காட்டுக்கு 2 இலக்கம் எழுத வேண்டி வந்துட்டு வந்தாதான் சரிதானே? சங்கடமா இருக்க மட்டும் இந்த கேள்வி யோசிக்கிறீர்கள் எல்லாரும். சரிதானே? ரைட். நன்றி பிள்ளையர் வகுப்பில் கலந்து கொண்டமைக்கு இந்த கேள்வியை திரும்பவும் இருக்கா வீடியோவை பாருங்க, இல்லாட்டி 2-3 தடவை செய்து பாருங்க. இது சம்பவத்தை இது உங்களுக்கு குழப்பதில்லை இருக்கும். சரிதானே? ரைட். நன்றி. நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். Thank you, sir. ஓகே பாய். 11வது வகுப்பு அடுத்த வகுப்பு கூட போக முடியுது.